வணக்கம். அற்புதமான ஆடி அமாவாசையினுடைய மகத்துவத்தை இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த ஆடி அமாவாசையில என்ன செய்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறதையும், முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில நம்முடைய பெரியவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை செய்தால் 9 கிரகங்களுக்கும் நம் மேல கருணை ஏற்பட்டு நமக்கு அருள் செய்வாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஜாதகத்துல எந்த கிரகமானது எந்த நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட கோரமான நிலையில இருந்து நமக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆடி அமாவாசை அன்னைக்கு இதை செய்தோம் அப்படின்னா நமக்கு 9 கிரகங்களினுடைய அருளும் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அந்த அற்புதமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில நாம பார்க்கலாமா? பொதுவாகவே ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தென்புலத்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொன்ன ஒரு வழிமுறையாக இருக்கு. அதுலயும் குறிப்பாக தட்சிணாயன காலத்துல முதல் மாதத்துல வரக்கூடிய ஆடி மாதமும், உத்தராயண காலத்துல முதல் மாதமாக இருக்கக்கூடிய தை மாதமும், இதுல 2 மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவது அதீதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 16 நாட்களும் முன்னோர் உலகத்தில இருந்து கிளம்பி நம்ம உலகத்துக்கு வந்து நம் கூடவே 16 நாட்கள் இருந்து தங்கி நமக்கு தேவையான அருளை எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் முன்னோர்கள் உலகத்துக்கு செல்கிறார்கள் அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கை. அந்த முன்னோர்கள் உலகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை மாலைய பட்சத்தின் பொழுது பார்க்க வருவதற்காக அவர்களினுடைய உலகத்தில் இருந்து கிளம்பக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் வருஷத்துல மாலைய பட்சமும் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக 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 சிறந்த நாளாக சொல்லப்படுது. இந்த முன்னோர்களை நாம இந்த ஆடி அமாவாசை மட்டும் இல்லாம, தை அமாவாசை அப்படின்னு மட்டும் இல்லாம, அனைத்து அமாவாசைகளிலும் தர்ப்பணம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா பல அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டானா, பிதா ததாதி சத்புத்ரான் கோதனானி பிதாமக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாஸ்திர வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாலைய பட்சம் அன்னிக்கும், தை அமாவாசை அன்னிக்கும், ஆடி அமாவாசை அன்னிக்கும் முன்னோர்களை வழிபடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அப்பாவினுடைய அருளால, அதாவது முன்னோர்களாக மாறிவிட்ட அப்பாவினுடைய அருளால நல்ல மகனானது பிறப்பானா. அதே போல தாத்தாவினுடைய அருளால பலவிதமான செல்வங்கள் ஏற்படும் அப்படின்னு பல அதிசயமான பலன்களை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முன்னோர்களை இந்த முக்கியமான நாட்கள்ல நாம தர்ப்பணம் செய்து வழிபடும் பொழுது நவகிரகங்களுக்கும் நம்மேல் பரிவு ஏற்பட்டு கருணை ஏற்பட்டு இந்த நவகிரகங்களும் நமக்கு அருள் செய்ய தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. முக்கியமாக தர்ப்பணத்தை சூரியன் உச்சியில இருக்கக்கூடிய சமயத்துல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலையும் இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது தாமிரம் முதலிய பாத்திரங்களை நாம் பயன்படுத்துவதாலையும், தர்ப்பணம் யாருக்கு செய்யறோம்? பித்ருக்களுக்கு செய்கிறோம், நம்மளோட அம்மா அப்பாவுக்கு செய்யறோம். ஜோதிடத்துல சூரியனுக்கு பித்ருகாரகன் அப்படின்னு பேர். அந்த வகையில எல்லாம் பார்க்கும் பொழுது தர்ப்பணம் செய்தாலே சூரியனினுடைய அருளானது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் அப்படிங்கிறவரை பார்த்தோம்னா, சந்திரனை நாம ஜலத்தின் தெய்வமாக சொல்றோம். பித்ருக்களுக்கு ஜலத்தினால் நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த ஜலத்துல அந்த பித்ருக்களை நாம திருப்தி செய்யும் பொழுது சந்திரனுக்கும் நம்மேல் அதீதமான கருணை ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல செவ்வாயினுடைய அனுகிரகமும் நமக்கு தர்ப்பணம் செய்தால் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, தர்ப்பணம் செய்யும் பொழுது வெறும் தரையில தர்பாசனம் போட்டு அமர்கிறோம் இல்லையா, பௌமன் அப்படின்னு செவ்வாய்க்கு பேர், அதாவது பூமியினுடைய மகன் அப்படின்னு பெயர். அந்த வகையில பூமியில அமர்ந்து பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது பூமிகாரகனான இந்த செவ்வாயினுடைய அருளும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய கிரகம் புத கிரகம். இந்த புத கிரகமானவர் மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபமாக கருதப்படுறார். இதே மகாவிஷ்ணு தான் பித்ருக்களுக்கு அதிபதியாகவும் இருக்கார். இந்த பித்ருக்களுக்கு அதிபதியான மகாவிஷ்ணு பித்ருக்களுக்கு பூஜை செய்யும் பொழுது திருப்தி அடைகிறார், தர்ப்பணம் செய்யும் பொழுது திருப்தி அடைகிறார். அவர் திருப்தி அடையும் பொழுது நமக்கு புத கிரகத்தினுடைய அருளும் கிடைக்குது. அடுத்து வரக்கூடிய கிரகமானது ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு கிரகம். இந்த குரு கிரகத்துக்கு எப்படி நாம் தர்ப்பணம் செய்து பிரீத்தி செய்யலாம் அப்படின்னு கேட்டானா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது நாம் வேத மந்திரங்களை பயன்படுத்தி தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னாலும், முன்னோர்கள் சொன்ன வழியில நாம் தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னாலும் குரு கிரகத்தினுடைய அருளும் நமக்கு
நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஜோதிட சாஸ்திரத்துல அனைத்து விதமான போகங்களையும் கொடுக்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கார். இந்த சுக்கிர பகவானினுடைய அருள் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா தர்ப்பணத்தை வெள்ளி தட்டில் நாம செய்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானினுடைய அருளும் நமக்கு எளிதில கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நவகிரகங்கள்ல அனைவரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்டானா அது வேற யாரும் இல்ல, சனீஸ்வர பகவான் தான். இந்த சனீஸ்வரனுக்கு உகந்த தானியமான எள்ளை பயன்படுத்தி நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது சனீஸ்வரருக்கும் நம் மேல் பிரீத்தி ஏற்படுது. அதே போல தர்ப்பணம் செய்யும் பொழுது நாம் தர்பை புல்லை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதனால ராகு கேது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்களும் நம்ம மேல பிரீத்தி அடைந்து இன்பம் அடைந்து நமக்கு சகல விதமான செல்வங்களும் கொடுக்குது. அந்த வகையில வருஷத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாளான ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம விடாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வங்களும் ஏற்படுது, நவகிரகங்களினுடைய அருளும் ஏற்படுதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அந்த வகையில நாமும் அற்புதமான இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களை வணங்கி சகல விதமான நன்மைகளையும் பெறலாம்.